வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியா vs இங்கிலாந்து தேர்ட் டெஸ்ட் மேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க நண்பா. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் தோல்வியானாங்க, ரெண்டாம் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ மூணாவது மேட்ச்சில் நம்ம இந்திய அணி வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பயங்கரமான ஒரு மார்ஜினில் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 434 ரன் வித்தியாசத்தில் மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு வரலாறு பண்ணியிருக்காங்க நம்ம இந்திய அணி நண்பா. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு கோலி கிடையாது, ஒரு கேஎல் ராகுல் கிடையாது, முகமது சமி கிடையாது, கிட்டத்தட்ட சீனியர் பிளேயர் யாரும் அவ்வளோக்கு கிடையாது நண்பா. ஆனால் யங்ஸ்டர் வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காங்க நண்பா. அதுவும் ஜெய்ஸ்வால் மற்றும் சர்ஃபராஸ் கான் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பேட்டிங் ப்ளே பண்ணி மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜெய்ஸ்வால் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 200 ரன் கிட்ட அடித்தார். உண்மையை பாராட்டி ஆகணும். அதில் 14 4 12 6 கிட்ட அடித்தார். இந்திய அணி யங்ஸ்டரை வச்சு ப்ளே பண்ணி மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. உண்மையை பாராட்டி ஆகணும். அதே போல் கேப்டன் ரோஹித் சர்மா பாராட்டி ஆகணும். யங்ஸ்டரை வச்சு நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. ஓகே நண்பா, உங்களோட கருத்து வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்களில் ஒருவன் ஆனந்த்.